டாஸ்மாக் விற்பதில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் தமிழக அரசு கூட்டுறவு கடைகள் மூலம் நியாயமான பொருட்கள் கிடைக்க வழி செய்யவில்லை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ரேஷன் கடையில் மக்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பதில்லை என்பதை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் திங்களன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை ராயப்பேட்டையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக எம்பி கனிமொழி, தற்போது நடக்கும் ஆட்சிக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதனிடையே போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நியாய விலை கிளைகளில் எந்த பொருளும் கிடைக்கிறதில்ல. கொடுக்கப்படக்கூடிய எந்த பொருளும் தரத்தோடு இல்லை. அரிசி வாங்கி பயன்படுத்த முடியாத நிலையிலே தான் இருக்கிறது. நியாய விலை கடைகளில் எதுவும் கிடைக்கிறதில்ல. மாதம் முதல் தேதி போனா கூட இல்லைங்கிற பதில் தான் கிடைக்கிறது. பாமாயில் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சர்க்கரை இல்லை. இதுதான் ரேஷன் கடையோட நிலை. இன்றைய நிலைமை இதுதான். ஆனால் இந்த ஆட்சி டாஸ்மாக் வியாபாரத்தை இன்னும் கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் சொன்னேன், அங்கே இருக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்துட்டு டாஸ்மாகில் என்னென்ன கடைகளில் என்ன பொருள் கிடைக்கும், என்ன பிராண்டில் இருக்கக்கூடிய எது கையிருப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுடைய வலைத்தளங்களிலே வெளியிடுகிறார்கள். ஆனால் ரேஷன் கடையில் அரசாங்கத்தோடைய கையிருப்பு என்ன, எதை விநியோகிக்க முடியும், அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. இதுதான் நிலை.